சாட்டர்டே ஈவினிங் டின்னருக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவியும் சப்பாத்தியும் தான் செஞ்சிருந்தேன். ஃப்ரிட்ஜில் வந்து கொஞ்சமாக சிக்கன் இருந்தது. அதை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேன். கையோடு வந்துட்டு சிக்கனுக்கு உண்டான மசாலாலாம் சேர்த்துட்டு, தக்காளியை வந்துட்டு பைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதையும் சேர்த்துட்டு, கறிக்கு உண்டான தண்ணியும் சேர்த்துட்டு, சிக்கனை வந்து நல்லா வந்து மேக்னேட் பண்ணிவிட்டு, கடைசியாக வந்து கொத்தமல்லி தழை தூவி தண்ணியை ஊற்றிட்டு நல்லா சிக்கனை மூடி ஒரு அரை மணி நேரம் வேக வச்சுட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மாவு வந்து நல்லா பிசைஞ்சு உருண்டை எடுத்து வச்சுட்டேன். இப்போ மாவில் வந்து பதர் எடுக்க வேண்டியது தான். இந்த மாதிரி பதர் வந்து எங்கள் அம்மா வந்து அடிக்கடி இந்த மாதிரி பதர் தான் எடுத்துகிட்டு இருப்பாங்க. இந்த பதர் எடுக்கும்போது என்னமோ தெரியல, இன்றைக்கி எங்கள் அம்மா ஞாபகம் வந்துருச்சு. ஏன்னா எங்கள் அம்மா உட்காந்து ரொட்டி வந்து பேல்ச்சு தான் கொடுப்பாங்க. நான் தான் போய் கிச்சனில் நின்று சுடுவேன். சில சமயங்கள் வந்து நம்ம செஞ்ச எல்லா விஷயங்களும் வந்து மறுபடியும் செய்யும்போது நம்மளுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வரும். இந்த லேயர் மாதிரி சப்பாத்தி செஞ்சு பாருங்கள். சுடும்போதே வந்து அடுக்கடுக்காக லேயர் பிரிஞ்சு வரும். நம்ம என்னதான் வந்து இப்போ அம்மா வீட்டுக்கு போகணும்னு நினச்சாலும் அம்மா வந்து இல்லை, அம்மா இறந்துட்டாங்க. இருந்தாலும் ஞாபகங்கள் வந்து போயிட்டு